இன்று நமக்கு திருமுறை 9ஆம் திருமுறை ஆசிரியராக திருவிசைப்பால ஒரு பாடல் பாடிக்கிறார் கண்டாதர். தமிழ் மீது அளப்பெரும் பற்று, திருமுறைகள் எல்லாம் அப்ப ஒரு 9ஆம் திருமுறை பாடியிருக்கிறார்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தர சுவாமிகள், திருவாசகத்தெல்லாம் அப்படி ஒரு விரும்பி படிக்கக்கூடிய அடியவர்களுக்கெல்லாம் வேண்டிய உபசரணை செய்வார். யாரு ராஜாவாக இருந்தவர் அடியவர்களை கண்டால் வணங்குவார். திருக்கோயிலுக்கெல்லாம் அவ்வளோ அற்புதம் செய்திருக்கிறார். திருநல்லம் இன்று கோனேரி ராஜபுரம் சொல்றோம் இல்லையா, அந்த கோனேரி ராஜபுரம் இருக்கிறதுலே பெரிய நடராஜர் பார்த்துருப்பீங்க. கோனேரி ராஜபுரம் அந்த திருக்கோயிலுக்கு அப்பேற்பட்ட திருப்பணி செய்திருக்கிறார். திரு வக்கரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வக்கரகாளி அம்மன் சொல்லுவாங்க, திருவக்கரைன்னு சொல்லுவாங்க. அந்த திருக்கோயிலுக்கு திருப்பணி மொத்தம் பண்ணது யாருன்னா அவருடைய செம்பியன் மாதேவி. இவங்க தான் செஞ்சாங்க. செம்பியன் மாதேவியும் கண்டராஜேந்திரன் தான் ராஜராஜ சோழனுக்கு நீ தஞ்சை பெரிய கோயில் கட்டணும்னு தூண்டு வச்சது 1001. இந்த கோயிலை தஞ்சை பெரிய கோயிலை கட்டணும்னு அவங்கள தூண்டினதே இவங்க தான். அவங்க தூண்டலை என்றால் ராஜராஜ சோழன் இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயில் கட்டியிருக்க மாட்டார். இவ்வளவுதான் பண்ணார். பெரிய விஷயம் ஒன்று பண்ணார். நீங்க சிதம்பரம் போறீங்கன்னா சிதம்பரத்தில் அந்த தங்க ஓடு வைத்திருக்கிறார்களே, அந்த தங்க ஓடு அனைத்தும் இவருடைய செலவுல தான் பண்ணார். கண்டராஜேந்திரன் 9ஆம் திருமுறை ஆசிரியர். இன்னைக்கு தங்க ஓடு சிதம்பரத்தில் இருக்குன்னா இவர் தான். இவர் ஒரு காலம் இந்த தங்கத்தை அரண்மனையிலே வச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவரை பற்றி பேசணும். இந்த ராஜா இவ்வளோப்பா ஒரு 500 கிலோ தங்கம் வச்சிருந்தாரப்பான்னு பேசுவோமா? ஒரு பொருள் வீட்டுக்குள்ளே இருந்தால் அவங்கள பற்றிலாம் பெருசாக பேசிடுமா? யார் ஒருத்தர் திருக்கோயிலுக்கு தர்மம் என்று ஒரு செய்கிறார்களோ அவர்கள் இன்னைக்கும் பேசுவாங்க, நாளைக்கும் பேசுவாங்க, என்றென்றும் பேசுவாங்க. எத்தனையோ ராஜாக்கள் வாழ்ந்தாங்க, எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு நகை வச்சிருந்தாங்கன்னு பேசுறோம். இப்ப கூட ஆட்சியாளர் அரசர்கள் தான் அவங்க ஏதாவது ஒரு திருக்கோயில் பெரிய பணியோ இல்லை புதுசாக கோயில் கட்டினா அந்த கோயில் இருக்கிற வரையும் அந்த அரசனை பற்றி புகழ் பேசுவோம். இந்த பதவி இருந்தாங்க, இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்க, ஒரு சொத்து வச்சிருந்தாங்கன்னு அவங்களோட பேசுவாங்க. மறந்துடும், அவங்க ஆட்சி காலம் முடிஞ்சு அவங்களும் மறந்துடும். ஒரு அரசரை இன்னைக்கும் பேசுறோம்னா அந்த சிதம்பரம் திருக்கோயிலுக்கு தங்க ஓடு வைத்து கொடுத்தா அந்த பெரிய புண்ணிய கைங்கரியத்தை செய்திருக்கிறார். அதுபோல எனக்கு எப்படி பொன்மாரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலும் கிட்டத்தட்ட திருக்கோயில் முடியும் தருவாயில் வந்திருக்கு. அதுக்காகவே பெருமானுக்கு எல்லாம் நன்றி. இன்னும் ஒரு 5 லட்சம் இருந்தால் கோயில் முடியும். 60-70 லட்சம் கற்கோயிலாக அரசன் கட்ட வேண்டிய ஒரு திருக்கோயிலை அங்கே எங்கேயோ காஞ்சி மடம் அங்கங்க எல்லாரோடையும் உதவியெல்லாம் கேட்கும். பகவான் யாரையும் கிட்டே செய்யலை, என்னன்னு தெரியும், நீங்களே செய்யுங்கன்றார். மக்களே அரசர்கள் என்று, மக்களே அரசர்கள். ஆனால் ஒரு கல் மண் எதையோ வாங்கி கொடுத்து தரம் போடுங்க. எல்லா கல்லும் கோவிலுக்கு தேவையான கருங்கல் மொத்தம் வந்து அறிஞர்கள். கருங்கலுக்கு தேவையில்லை. கருங்கலால் இப்போ தளம் போட்டு முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது மேலே சொத வேலை தான். செங்கல் சிமெண்ட் வச்சு சொத வேலை பண்ணி கும்பாசனம் ஆகிடும். அதான் சொல்லணும், கையில் இருக்க பணத்துக்கும் பொருளும் இன்னும் ஒரு கையில் ஒரு 5 லட்சம் இருந்தால் கோயில் கட்டி முடிஞ்சிடும்ட்டாங்க. இது அந்த நாளில் புதுசாக கட்டுற கோயில் இல்லை. இது பல்லவ மன்னன் கட்டின கோயில். 1000 வருஷத்துக்கு பழமையான கோயில். அதே அமைப்பில் நம்ம பல்லவ மன்னன் விட்டு சென்ற ஒரு 1.5 ஏக்கர் இடம் இருக்கு. அந்த இடத்த மீட்டெடுத்து அதே கற்கோயிலை மீண்டும் நம்ம கட்டி மக்களுக்கு திரும்பி மீட்டெடுத்தோம். இந்த திருக்கோயில் சாதாரண கோயில் கிடையாது. திருக்கடையூர் நம்மலாம் சென்று வழிபாடு செய்வோம் இல்லையா? சென்னை வாழ் மக்களுக்காக அன்று பல்லவ மன்னன் இங்கே இது ஒரு சென்னைக்கு இருக்கக்கூடிய திருக்கடையூராக அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தை இங்கே நிர்மாணம் பண்ணார். காலப்போக்கில் அது அழிந்து விட்டதால் இந்த மறுபடியும் அதை சீரமைத்து மக்களுக்கே தரும். நீங்கள் திருக்கடையூர் சென்று தான் இனி கல்யாணம், அறுபதாம் கல்யாணம் எல்லாமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்குண்டான அதே அமைப்பு, அதே ஆற்றல். ஆனால் அரசன் கட்டின அன்னைக்கு கட்டின அந்த இடத்தோட மகிமை ஒன்றும் போயிடாது. கோவில் தான் சிந்தனை அடைஞ்சு திருப்பி புனரமைப்பு பண்ணியாச்சு. ஆனால் அந்த இடத்தோட அந்த மகிமையெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அந்த ஆற்றல், அவங்க அந்த நாளில் செய்த ஹோமங்கள், அதோடைய மந்திர சக்தியெல்லாம் அந்த மண்ணிலே புதைஞ்சு தான் இருக்கு. அதை பதிவு பண்ணிட்டு போயிட்டாங்க. அதை புதைஞ்சதை வீட்டை எடுத்து திரும்பி மக்களுக்கு தரும். அதனால நீங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறீங்கன்னா சட்டத்துக்கு போய் தண்டத்துக்கு கொடுக்காதீங்க. யாரோ ஒருத்தர் படைக்கிறதுக்கு தரீங்க. இந்த திருக்கோயில் திருமணம் செய்யுங்க, திருக்கோயிலில் திருமணம் செய்யுங்க. சிவாலயத்தெல்லாம் திருமணம் செஞ்சோம் என்றால் அற்புதமாக பிள்ளைங்க வாழ்வாங்க. பெரிய அந்த கோயிலில் திருமணம் நடந்தவங்க பார்த்தீங்கன்னா யாருக்கும் குழந்தை பேர் இல்லைன்னு கிடையாது. பாருங்க, அந்த அம்மா அவங்க உடனே டக்குன்னு கை கொடுக்குறாங்க. எத்தனையோ பேர்
அதுபோல லட்சக்கணக்காக நீங்க சத்திரத்துல போய் கொடுக்குறீங்க. அந்த ஆலயம் பெரிய ஆலயம், இன்னும் காலப்போக்கில் பெரிய பெரிய மண்டபங்கள்லாம் கட்ட போறாங்க. இப்பயே திருமணம் நடத்தக்கூடிய வழி, அங்க சமையல் செய்யக்கூடிய இடம் எல்லாமே இருக்கு. பந்தல் இது மாதிரி சேமனா போட்டு செய்யலாம். இறைவன் முன்னாடி நம்ம திருமணம்னா இறைவனே சாட்சி. இறைவனே சாட்சியாக ஒரு திருமணத்துக்கு இருக்கும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல போய் நம்ம மண்டபத்துல எல்லாம் பண்றோம். அதனால இது போல கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா மக்களுக்காக தான். நல்ல விசேஷங்கள்லாம் இறைவன் சாட்சியாக நடக்கணும்ட்டா ஒவ்வொரு மங்கள காரியமான விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால ஒரு திருக்கோயிலை எல்லாரும் பயன்படுத்திங்க உள்ள மக்கள் எல்லாம். அது டிசம்பர் மாசத்துக்குள்ள கோயிலை முடிச்சு கும்பாபிஷேகம் நடத்தணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு மாத்திரம் தான் நம்ம பொருளுதவி செய்து கும்பாபிஷேகம் நடத்தணும் நம்மளோட வேலை முடிஞ்சது. நீங்க இது வந்து அடுத்த தலைமுறைகள் எல்லாம் நீங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு திருக்கோயில் இருக்கிற எல்லாருக்கும் காட்டுங்க பிள்ளைங்களுக்கெல்லாம். இனி வர காலகட்டத்துல சத்திரத்தில் நடக்கக்கூடிய திருமணத்துல அது போல அதெல்லாம் நம்ம மாற்றணும். இங்கதான் வழிகாட்டியா இருக்கணும். திருக்கோயில்ல திருமணங்கள்லாம் நம்மளுடைய மரபு அதுதான். வெளியில பண்றதுனால தான் இன்னைக்கு நிறைய டைவர்ஸ்லாம் அதுக்கு காரணமே இதனாலதான். ஏதோ ஒரு நல்ல வைப்ரேஷனே இல்லாத இடத்துல எல்லாம் நம்ம திருமணம் நடத்தி பிள்ளைங்களுடைய வாழ்க்கையும் சீரழிந்து போகும். அதெல்லாம் இறைவன் சன்னதி முன்னாடி நம்மளுடைய கல்யாணம் எல்லாம் நடத்தணும். 60ஆம் கல்யாணம் 80 100 எல்லாமே இனி மங்கள விஷயமானலாம் சென்னையில் ஒரு திருக்கடையூர் போட்டு பத்திரிகை அடிச்சு கும்பாபிஷேகம் உங்களோட இவரெல்லாம் திருப்பி பார்க்குறாங்க. டிசம்பர்ல கும்பாபிஷேகம் நடத்தணும்னு நாங்கள் சபரிக்கிட்டெல்லாம் சொல்லியிருக்கோம். இறைவன் திருவிழா அது வெகு விரைவாக அவருக்கு நன்றி சொல்லி இதற்கு பங்கெடுத்த அனைத்து மக்களுக்கும் ₹1 கொடுத்திருந்தாலும் அவர்கள் அனைவரையும் வணங்கி அவர்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழும் என்ற இறைவனை பிரார்த்தித்து அமைகிறேன். திருச்சி சொல்லும் பொன்மார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே நடைபயணம் போகலாம், ஷேர் ஆட்டோ போகலாம். தனி வாகனம் இருந்தால் வசதி கோயிலுக்குள்ளே போயிடலாம். அதாவது ஊருக்கு அப்பாற்பட்டு தனிமையில் இருப்பார் இறைவன். ரொம்ப ஆனந்தமான சூழல். ஏதாவது ஃப்ரீயாக இருக்கும் போது எங்கேயோ ரொம்ப தூரத்துலலாம் தலை யாத்திரை போகிறோம். இது நீங்கள் போயிட்டு வந்தாலே பெரிய ஒரு சிவஸ்தலத்துக்கு போன ஒரு இது கிடைக்கும். அநேகமாக அது ஜூன் மாதத்தில் இந்த 3ஆவது ஞாயிற்றுக்கிழமை அடுத்த மே மாதம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பாண்டியனை அவருடைய மகள் அவங்க இல்லத்தில் இந்த 3ஆவது ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் நடக்குது. ஜூன் மாதம் இந்த திருக்கோயிலில் தான் நடக்குது. அடியார்கள் நீங்கள்லாம் வந்து கும்பாபிஷேகம் முன்னாடியே அந்த கோயில் எந்த அளவுக்கு எழுந்து இருக்குது, உங்களுடைய பாதங்கள்லாம் திருக்கோயிலை சுற்றி ஒரு வாட்டி சுற்றிட்டு வாங்க. இன்னும் வெகு விரைவாக நாம் நினைத்தபடி டிசம்பர் மாதமே கும்பாபிஷேகம் நடத்திடலாம்ன்றதுக்காக ஜூன் மாதம் வழிபாடு இந்த திருக்கோயிலில் தான் வச்சுருக்கோம். அதில் வரக்கூடிய அடியார்கள் நீங்களாம் ஒன்றாக கூடுனீங்கன்னா ஒரு வண்டி வாகனத்தோட ஏற்பாடு பண்ணி நீங்கள் எல்லாரும் கும்பலாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துங்க. அதனால் மே மாதம் ராஜகிரி பக்கத்துலையும் ஜூன் மாதம் இந்த பொன்மார் வேங்கடமங்கலம் திருக்கோயிலையும் வழிபாடு இருக்கிறது உங்களுக்கு தெரிவிச்சிருக்கோம். அதனால டிசம்பர் மாதத்துக்குள்ள கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலான்னு சொல்லிட்டு முன்கூட்டியே உங்களுக்கு இறைவனோட ஆசீர்வாதமும் இன்னும் பல கோடிகள் கூட நீங்க வாழ்த்தி டிசம்பர் மாசத்துல எங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா என்றென்றும் உங்களுக்கு நான் நன்றி கட்டுறேன். திருச்சி சொல்றேன்.